போகலாம், நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி போனேன். அதுக்கு அகெயின் யோகிராம் வந்து தலையில அடிச்சு, உனக்கு எதுக்கு ரெக்கமெண்டேஷன்ஸ்லாம், அதான் நான் இவ்வளோ பெரிய ஆள் இருக்கேன், உனக்கு எதுக்கு ரெக்கமெண்டேஷன்ஸ் அப்படின்னு சொல்லி அதுக்குமே நான் போனேன், அப்ரோச் ஆகிட்டு இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணேன். ஸோ என்னை செலக்ட் பண்ணாங்க. ஸோ இப்போ வரைக்குமே யாரும் ஒரு ரெக்கமெண்டேஷனுங்கிறதுனா இவரு தான். இப்போ நான் அவர் ஜாயின் பண்ணதுக்கு அப்புறமும் கேட்டாங்க, யார் ரெக்கமெண்டேஷன்ல வந்தீங்க அப்படின்னு கேட்டாங்க. நான் யோகிராம் ரெக்கமெண்டேஷன் அப்படின்னு அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் நம்ம சொல்லலாம். பட் யோகிராம் அவரோட ரெக்கமெண்டேஷன்ல தான் நான் இவ்வளோ தூரம் வந்தது வரைக்குமே அவரோட ரெக்கமெண்டேஷன் தான். இப்போ லெக்சரரா இருக்கிறதும் நான் யோகிராம் ஒரு பெரிய மலையா எனக்கு முன்னாடி போயிட்டு எனக்கு எது கரெக்ட் அந்த அவ்வளோ ஒரு பெரிய ஒரு பலமா இருக்காரு. ஸோ இப்போ வரைக்கும் நம்ம பிஹெச்டி பண்ற வரைக்குமே அவர் தான் எனக்கு முன்னாடி போய் எந்த ஒரு பர்சனுமே ரெக்கமெண்டேஷன் எடுத்தாலே அது வந்து கரெக்டாகவே போகாது.